குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தர் அலங்காரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 89. பங்கேருகன் என்னை பட்டோலையில் இட பண்டு தலை தங்காலில் இட்டது அறிந்திலனோ தனி வேலெடுத்த பொங்கோ தம் வாய்விட பொன்னன் சிலம்பு புலம்ப வரும் எங்கோன் அரியின் இனி நான்முகனுக்கு இரு விலங்கே. இதுதாங்க அந்த பாடல். பங்கேருகன் அப்படின்னா தாமரை மலரில் வாழும் நான்முகன் அப்படின்னு அர்த்தம். பட்டோலை அப்படின்னா கணக்கு எழுதும் ஓலை. பண்டு அப்படின்னா முன்பு. இரு அப்படின்னா இரண்டாவது முறை அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, திருமாலின் உந்தி தாமரை மலரில் வாழும் நான்முகன் நான் முருகனின் அடித்தொண்டன் என்பதை அறியாமல் அடியவனையும் பிறவி எடுப்பார் எழுதும் பட்டோலையில் சேர்த்து எழுதிவிட்டானே. முன்னொரு கால் எந்தை கந்தவேல் தன் கால்களில் விலங்கு பூட்டியதை மறந்தனோ. பொங்கி வரும் அலைகளை கொண்ட கடல் வாய்விட்டு புலம்புமாறும் பொன்மயமான கிரௌஞ்ச மலை அழுது அரற்றவும் ஒப்பற்ற தன் வேற்படையை பயன்படுத்திய எம் தலைவனான பெருமானின் இச்செயல்களை அவன் அறியான் போலும். அருமுகன் அறியின் அந்நான்முகனுக்கு இரண்டாம் முறையாக விலங்கு பூட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 90. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. இதுதாங்க அந்த பாடல். மன்றாடி மைந்தன் அப்படின்னா சபையில் நடனம் புரியும் சிவபெருமானின் மகன் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, திருமாலின் மருகனை பொற் சபையிலே ஆடல் புரியும் சிவபிரானின் செல்வ குமரனை தேவர்களுக்கு மேலான தெய்வத்தை மெய்ஞான வடிவினனை இவ்வுலகில் செயல்மீன்கள் நிறைந்துள்ள வயல்களும் சோலைகளும் உள்ள திருச்செங்கோடு என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ள செங்கோட்டு வேலவனை சென்று கண்களால் வணங்கி தோழ 4000 கண்களை படைக்காமல் போயினனே அந்த நான்முகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் 91வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.